தொடர்ந்து திமுகவை நீங்க ஈழத்தமிழருக்கு துரோகம் செய்த கட்சியாகவே வர்ணிப்பதை எந்த விதத்துல எடுத்துக்கிறது? ஈழத்தமிழர்களுக்கு துரோகம் செஞ்சதா இல்லையா? அதை பேசணும்னா இந்த ஒரு மணி நேரம் இந்த நேர்காணல் முழுக்க அதை தான் பேசணும். மற்றவங்களை விடுங்க, நான் அதில் நேரடியாக இருந்தவன். செஞ்சதுங்கிறது இல்லை, செஞ்சது இன்னும் செத்து கொண்டு இருக்குது. பதவியில் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் பதவி விலகுனா அந்த ஆட்சி அந்த இது போர் நிற்குமா நிற்காதாங்கிறதுக்கு நான் வரல. ஆனால் ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்க முடியும். வெளியே வந்திருந்தா என்ன, ஏன் இந்திய அரசுலேருந்து இவங்க வெளியேறாங்கன்னா, ஈழத்தில் அவங்க இன மக்கள் கொன்று ஒழிக்கப்படுறதுனால இந்த தமிழ்நாட்டில் இருந்து இங்கே ஆதரவு கொடுத்தவங்கலாம் வெளியேறாங்கிறது ஒரு சர்வதேச செய்தியாக மாறி ஒரு உலக அரசியலாக அன்னைக்கு மாறி இருக்கிற வாய்ப்பு இருக்குது. போரை நடத்தி கொலை செய்தது யாரு? எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன், சத்தியம் பேசுகிற இந்த இடத்துல, சிங்களன் ஒருபோதும் போர் நடத்தி விடுதலை புலிகளை வீழ்த்திட முடியும்னு நினைக்கவே மாட்டேன். முழுக்க பின்னாடி இருந்து எல்லா வேலையும் செஞ்சு முடிஞ்சது அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி, அதன் ஆட்சி, அதன் தலைமை தன் சொந்த விருப்பத்துக்கு போரை நடத்தி கொண்டுச்சு. இதில் எந்த மாற்றம் இல்லை. யார் வேணாலும் எனக்கு எதிர்த்து உட்காந்து என்னோட விவாதிக்க தயாராக இருந்தா இந்த விவாதத்தை ஒவ்வொரு அங்கலமாக நான் பேச தயாராக. ஏன்னா நான் அதுக்குள்ளேயே இருந்தவன். இப்போ நீங்கள்